அந்த கேடுகட்ட ஜென்மங்களுக்காகத்தான் நான் மீண்டும் இந்த நேரலையிலே வருகிறேன். தயவு செய்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பலமானவர்களா பலவீனமானவர்களா, அரசியல் ரீதியாக எங்களுடைய இயக்கம் பலமானதா பலவீனமானதா என்பதை எங்களுடைய தொண்டர்கள் அறிவார்கள், நிர்வாகிகள் அறிவார்கள், நாங்கள் அறிவோம். கடந்த 9ஆம் தேதி பாசாரிலே நடைபெற்ற மாநாட்டிலே பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டார்கள். நான் முதல்ல அதை சொல்லிட்டேன். ₹1 பணம் இல்லாமல், வண்டி வாகனம் இல்லாமல், எந்தவித செலவுக்கும் தொண்டர்களுக்கு கொடுக்காமல், நிர்வாகிகளுக்கு கொடுக்காமல் லட்சக்கணக்கிலே அவர்கள் அங்கே வந்து அணிதிரண்டார்கள். கேப்டன் அவர்கள் மீது உள்ள பற்று, அந்த குடும்பத்தின் மீது உள்ள பற்று, பொதுச் செயலாளர் அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை, அந்த அடிப்படையிலே தான் அனைவரும் அங்கே கடல் அலையென குவிந்தார்கள். எனவே அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி புதிய தலைமுறையில் ஒரு செய்தி, அவர்களும் கழட்டி விட்டார்கள், இவர்களும் கழட்டி விட்டார்கள். யார்கள் கழட்டி விட்டாலும், யார்கள் அழைத்தாலும் அது அவரவர்களுடைய உரிமை. ஓமனூரில் என்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தேமுதிகவிலே இதுவரை நாங்கள் பேச்சுவார்த்தையே தொடங்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். புதிய தலைமுறை எங்கே போய் வச்சுக்கோ நீ மூஞ்ச? உன்னுடைய டிஆர்பி ரேட்டுக்காக எதையோ ஒரு செய்தியை போடுற, அல்லது யாரோ ஒருவர் உன் டிவியினுடைய முதலாளியோ, அல்லது அவரை சொன்னால் கூட அது தப்பாக இருக்கும். அதை தாண்டி யாரோ ஒரு அரசியல் கட்சியோ, அல்லது அரசியல் புரோக்கர்களோ, அல்லது அரசியல் விமர்சகர்களோ தேமுதிகவை நீ பலவீனமாகவே சொல், தேமுதிகவினுடைய பலத்தை குறைத்து சொல், உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் இன்றைய தினம் நீங்கள் ஒரு செய்தியை புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் தான் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வலைவொலிகள் எல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜனநாயகத்தை பலப்படுத்தவும், ஜனநாயகத்தை காக்கவும், பொதுமக்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லவும் 4வது தூணாக பத்திரிகையிலே நாங்கள் பணிபுரிகிறோம் என்று அடையாள அட்டையெல்லாம் வைத்துக்கொண்டு திரிகிறீர்கள். நான் எல்லோரையும் சொல்லவில்லை. இன்னும் ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள், இந்த நாட்டிற்கு உழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அடுத்தவர் மனதை புண்படாமல் உள்ளதை உள்ளபடி, உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற பத்திரிகையாளர்களை நான் சொல்லவில்லை. தன்னுடைய பிழைப்புக்காக, அல்லது தான் நினைக்கின்ற கட்சி பலமானது என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு கட்சியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு கட்சியை பலவீனமாக காட்ட வேண்டும் என்பதற்காக கூலிக்கு மாரடிக்கின்ற அந்த குள்ள நரிகளை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் புதிய தலைமுறை போட்டது ஒரு செய்தியா?